Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், முழு விவரம் என்ன? தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதியும் அந்த வாக்கு எண்ணிக்கை மே மாதம் 4ஆம் தேதியும் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அந்த அறிவிப்பின் அடிப்படையில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் மொத்தமாக 72,032 வாக்குச்சாவடி மையங்களும் 41 வாக்கு எண்ணிக்கை மையங்களும் அமைக்கப்பட இருக்கின்றன. இந்த முறை இந்த வாக்குப்பதிவு சதவீதத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் பல்வேறு நிகழ்வுகளும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றன. தமிழகம் முழுவதும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவு மையங்களுக்கான ஏற்பாடுகள் தொடர்பாகவும் அங்கு மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், தமிழக காவல்துறை ஒருங்கிணைப்பு அதிகாரிகளோடு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனையை தொடங்கியிருக்கிறார். தமிழகத்தில் இந்த பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுவதற்காக இதுவரை 50 துணை ராணுவ படை கம்பெனிகள் வருகை தந்திருக்கின்றன. அடுத்தடுத்த வாரங்களில் மேலும் 250 துணை ராணுவ படை கம்பெனிகள் வர இருப்பதாகவும் தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளை அடையாளம் காண்பது, வாக்குச்சாவடி மையங்களில் துப்பாக்கி ஏந்திய காவலர்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவது, 24 மணி நேரமும் நேரலையில் இருக்கக்கூடிய வகையில் வெப் காஸ்டிங் கேமரா, சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்ட பல்வேறு விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் சுதந்திரமாகவும் நியாயமான முறையிலும் ஜனநாயக ரீதியிலும் தங்களுடைய கடமை ஆற்றுவதற்கு தேவையான அனைத்து விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் வாக்குச்சாவடி மையங்களில், வாக்கு எண்ணிக்கை மையங்களில் வாக்கு முகவர்களுக்கும் அந்த ஈடுபடக்கூடிய அதிகாரிகளுக்கும் தேவையான முன்னேற்பாடுகள் தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஆலோசனை தொடர்பாகவும் வாக்கு எண்ணிக்கை மற்றும் வாக்குச்சாவடி மையங்களில் ஏற்பாடு செய்யப்படக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் விரிவான செய்தி குறித்து இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்.